வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் குரு பயிற்சி 2024. நேர்மையும் விடாமுயற்சியும் சாதனைகள் பல செய்யும் சிம்மராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தருகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான சோதனை நிகழ்வுகள் ஒன்று குரு பகவானின் பயிற்சியாகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக மக்களால் பார்க்கப்படுகிறார். குரு பயிற்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகள் விடுகிறதோ அந்த வீடுகளுக்கு குரு பகவான் அமிர்தம் போன்ற மங்களகரமான பலன்களை பார்வையால் தருகிறார். இதன் காரணமாக ஜாதகர் சுப பலன்களை பெற்று நலமுடன் வாழ்கிறார். சோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறார். சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகங்களில் இரண்டாவது கிரகமாக குரு பகவான் கருதப்படுகிறார். மற்றும் இவர் சுமார் 12 அல்லது 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறார். கடந்த ஆண்டு குரு பகவான் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 அன்று குரு பகவான் தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தார். இப்பொழுது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் என்று கூறப்படும் சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் குரு பயிற்சிக்கப் போகிறார். குரு பகவான் மே 1, 2024 அன்று மதியம் 2:29 மணிக்கு ரிஷபராசியில் அவர் பயிற்சிக்கிறார். இங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 ரிஷபத்திலிருந்து எழுச்சி பெற்று எழுச்சி நிலைக்கு வருகிறார். இந்த குரு இப்பொழுது அஸ்தமனம் செய்யும் இக்காலத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு பகவான் உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்குகிறது. குரு பகவான் அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10 மணிக்கு அவர் வக்கர நிலையில் செல்ல ஆரம்பிப்பார். இந்த வக்கர இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 1:46 வரை அங்கேயே இருப்பார். ஆக வக்கர நிலை மாறுவதற்கு 4-5 மாதங்கள் ஆகின்றன. ஆக குரு பகவான் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விடுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அவர் அந்தந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்க செய்வார். ரிஷபத்தில் குரு பயிற்சி 2024 நேர்மையும் விடாமுயற்சியும் சாதனை பல செய்யும் சிம்மராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதையும் நாம் இப்பதிவில் பார்ப்போம். இந்த ராசி முக்கியமாக சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது. உங்கள் சந்திரன் ராசியை அறிந்து கொண்டு இதை பாருங்கள். குரு பயிற்சி 2024 சிம்மராசி பலன். சிம்மராசி மக்களுக்கு 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு பகவான். இவர் முக்கோணத்தின் அதிபதியாக இருப்பதால் இது உங்களுக்கு ஒரு சுபகிரகம் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் சிறந்த நண்பராகவும் இவர் இருக்கிறார். குரு பகவானின் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவார். குரு பகவானின் இந்த பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் நடக்கிறது. இந்த பயிற்சியின் விளைவு காரணமாக உங்கள் பணியிடத்தில் சாதகமான முடிவுகளை நீங்கள் அடைய உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முயற்சிப்பீர்கள். அதனால் லாபம் உண்டு. 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிற்கு பயிற்சிப்பது பணியிடத்தில் எழுச்சியை குறிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே வேலையில் விண்ணப்பித்திருந்தால் இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வேறொரு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. உங்கள் பணியிடத்தில் எந்தவிதமான ஆணவத்தையும் அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்தும் போக்கையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம். உங்கள் அனுபவம் மிகவும் நன்றாக உள்ளது. மக்கள் உங்களை புகழ்வார்கள். ஆனால் இதை பற்றி நீங்கள் அகங்கார உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுங்கள் மற்றும் பணியிடத்தில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குங்கள். இது உங்கள் வேலையை எளிதாக்கும். குரு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 2ஆம் வீடு 4ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டை நோக்குவார். 2ஆம் வீட்டில் குரு பகவானுடைய அம்சத்தால் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். சிந்தித்து பேசி பலனடைவீர்கள். குரு பகவானின் தாக்கத்தால் ரகசிய செல்வம், பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, திடீர் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டது. நீங்கள் குடும்ப விஷயங்களில் ஆர்வத்துடனும் பங்களிப்பீர்கள்.
மற்றும் பொதுமக்களின் பார்வையில் நீங்கள் என்றும் நிலைத்திருப்பீர்கள். 4வது வீட்டில் குரு பகவானுடைய அம்ச பார்வை இருப்பதால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். குரு பகவான் உங்கள் தாயாரின் உடல்நல குறைவையும் நீக்குவார். இதனால் உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக மேலோங்கும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு தருவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல சொத்துக்களை வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் பழையதாக இருக்கலாம். அது உங்களை நாடி வரக்கூடிய தன்மையில் நீங்கள் அதை கைப்பற்றுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்குள் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. 6வது வீட்டில் குரு பகவானுடைய அம்ச பார்வை காரணமாக உங்கள் எதிரிடமிருந்து நீங்கள் வேலையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் அவர்களால் அதிகம் அந்த உங்களுக்கு எரிச்சலையோ உங்களுடைய வேலையை கெடுக்க முடியாது. இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவ்வளவு நன்மையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே குரு பகவான் சிம்மராசி மக்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் அவர் இருப்பதால் திருமணமான புதுப்பெண்களுக்கு தாய்மையாக அடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. பதவி உயர்வு, பதவி மாற்றம் இவை யாவும் உங்களை தேடி வரும். பரிகாரம் என்பது நீங்கள் தினம் சிவன் கோயில் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது மிக நன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கு உள்ள நவகிரகத்தை சுற்றி பிரகஸ்பதியை ஓம் ப்ரூம் பிரகஸ்பதிய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து சுற்றி வர யாவும் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.